சுந்தர் கொட்டை வந்த மாதிரி சூப்பர் ஸ்டார். அடுத்து நம்ம படத்தோட எடிட்டர் செல்வலிங்கம், அவர்கிட்ட பற்றி பேசலாம். இந்த படத்தில் உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தை சுந்தருங்கும் போதே படம் எப்படியும் மிக பிரம்மாண்டமாக தான் வரும். அவங்க எடுத்துருக்க வீடியோ எல்லாமே பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்னே தெரில, இப்படி ஒரு கதை இந்த மாதிரி டேரக்டர் சொல்லும் போதே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிச்சயம் இது வந்து செம்ம ஹிட் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக சில நாள் தூங்காவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா, ஒரு அழகு பாட்டில் அவர் வந்து ஒரு 4-5 கெட்டப்பில் ஒரே நேரத்தில் அப்படியே ஸ்லோவாக வருவார். அது வந்து செம்ம. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யுவராஜ் வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுந்தரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு. சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத் சினிமாட்டோகிராஃபி, அவரோட வீடியோ, அவரோட ஒவ்வொரு அசையும் அப்படி தெளிவாக எடுத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரு அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்னா என்ன சொல்லுங்கள்? முக்கியமாக சொல்ல போனால் ஃபைட்ஸு இது பேக்ரவுண்ட் சவுண்டு கொடுக்கறதுக்குனே நாங்கள் எவ்வளோ பண்ணோம். இப்போ வேணா பாருங்க, அந்த சீனுக்கு தான் நாங்கள் எவ்வளோ பசங்க நிப்பாட்டி இந்த ஃபைட் சீனுக்காக இந்த பசங்கலாம் எவ்வளோ பஸ் டேமேஜ் ஆச்சுன்னு. ஆனால் ப்ரொடியூசர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக மைனூட்டாக சில மியூசிக்லாம் நாங்கள் வேணா பாருங்க. ஃபைட் சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அடி வாங்கின நம்ம சுந்தர்கிட்டே போய் கேட்டு அந்த இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வேற என்ன சொல்ல போனா, தங்கச்சி கேரக்டருக்காக நாங்கள் அதுக்கு ஒரு புது வகையான கலர்னா யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் சீனா யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ணா ஏமா இங்க வந்து நிக்கிற? என்னமோண்ணா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு அண்ணி வர வரைக்கும் நீங்க இப்படித்தான் இருப்பீங்க போல இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவரு ஃபைனலாக ஒரு டச்சாக சில வார்த்தை சொல்லுவார். அதுக்கும் நாங்கள் டிஃப்ரெண்டாக நாங்கள் கட்டிங்காக பண்ணியிருக்கோம். எப்படி இந்த படம் நல்லா வரும், எங்களுக்கு நல்லா நம்பிக்கை. தேங்க்யூ சார். இந்த படம் வெற்றி படம் எங்களோட அடுத்து நம்ம படத்துக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்த நியாமத்துல்லா அவர்கிட்ட போய் பேசலாம். சார், இந்த படத்துக்கு நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி? என்னோட பர்ஃபார்மன்ஸ்னு எதுவும் இல்லை, எல்லாமே நம்ம கிரெடிட் மொத்தம் சுந்தரராஜுக்கு தான் சேரும். அவரு தான் அந்த படத்தோட ஹீரோ இல்லையா. ரொம்ப கேஷுவலான ஆள், ரொம்ப திறமையான ஆள், ஆனால் அதில் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை எவ்வளோ அழகா எந்தெந்த விதமான அழகா அந்த வார்த்தை நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. அழகுக்கு இன்னொரு பேர் தான் சுந்தரராஜ். ஒரு பாட்டுல வந்து அவர் ரொம்ப வெள்ளையா காட்டணும்னு நினைச்சோம். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து ஆட்டிச்சூடின்னு ஒரு சாங் வந்துருக்கும், அதை பார்த்துருக்கீங்க. அதுல சுந்தர சார் கொஞ்சம் அழகா காட்டணும்னு பார்த்தோம். அழகா இல்ல, வெள்ளையா, கருப்பு தான் அழகு. அவரை கொஞ்சம் வெள்ளையா டிஃபரெண்டா காட்டலாமே நினைச்சோம். அது இட்டாலியில தான் ஷூட் பண்ணோம். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வினோத் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபிக் தான் நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரு பிசி ஸ்ரீராமுக்கு அப்புறம் வினோத்குமார் தான் அந்த பேர் வாங்கிடுவார் கண்டிப்பா. ஆனா இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வரும், நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். தேங்க்யூ சார். உங்க கூட பகிர்ந்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே காமெடியான ஒரு அனுபவமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு அஸ்திவாரமே ப்ரொடியூசர் தான். நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்போ பேசலாம். ப்ரொடியூசர் சார்,
இந்த படத்தோட டைரக்டர் பற்றி நீங்கள் என்ன? இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுதாகர். அவர் வந்து என்கிட்ட வந்து கதையை சொன்னார். கதை சொன்ன உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த படத்தை எடுங்க நான் சொல்லிட்டேன். கோ ஆக்டர் கண்ணா பற்றி நீங்கள் என்ன? கோ ஆக்டர் கண்ணா வந்து இப்போ வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோ தான் அவர். அவர் நடித்த மைனா படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்ற மைனா படம் இப்போ சில்வர் ஜூப்ளி அது கூட முடிஞ்சிச்சு. நாங்கள் கேட்ட டைம்லலாம் அவர் வந்து எங்களுக்கு நடிச்சு கொடுத்தாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், அவர் தான் சாய்ராம். சாய்ராம் வந்து இதுக்கு முன்னாடி படத்துலேயும் நல்ல கிராண்டாக வந்து செட்டெல்லாம் போட்டு போகிறார். ஆனால் இந்த படத்துக்கு மிக பிரம்மாண்டமாக போட்டிருக்காரு செட்டெல்லாம். மியூசிக் டைரக்டர் யுவராஜ். உங்களுக்கு அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் எப்படி மியூசிக் டைரக்ட் பண்ணுவார்னு. அவர் இந்த படத்தில் மொத்தம் 6 பாட்டு இருக்குது. அதில் 3 பாட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. 3 பாட்டு அவர் வாயாலே மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் அதுதான் ஸ்பெஷாலிட்டி. சினிமாட்டோகிராஃபி பற்றி நீங்கள்? இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வினோத் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய இந்த படத்தில் வந்து நிறைய ரிஸ்கான சீன்லாம் அவர் ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. இருந்தாலும் நல்லா வந்திருக்கு, பார்க்கலாம். டீம் எஃபர்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்துக்கு ஸ்டண்ட்டு தான் மெயின். இது ஸ்டண்ட்டு வந்து பிரவீன் கண்ணா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இவர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே நிறைய பஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்டண்ட்டு இதுக்கு தான். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், எவ்வளோ இதாச்சுனாலும் நீங்கள் செஞ்சுருங்க, ஆனால் ஸ்டண்ட் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும் ஒரு ஸ்டண்ட்டும் சொல்லியாச்சு. இந்த படம் வந்து இந்த படத்தில் லிரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம விஜய் எழுதிக்காரு. இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டும் கவிதை மாதிரி இருக்கும். லவ்வர்ஸுக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். வேறு இந்த படத்தில் வந்து எடிட்டிங் வந்து நம்ம செல்வலிங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அவர் நல்லா எடிட் பண்ணுவார். காஸ்டியூம் வந்து பிரதீப் பண்ணியிருக்காரு. மேக்கப் வந்து எப்பயும் போல் வெங்கடேஷ். அவர் சுந்தரை எவ்வளோ யூத்தாக காட்ட முடியுமோ அவ்வளோ யூத்தாக காமிச்சிருக்காரு. வேறு இந்த டீம் வந்து வேறு இதை பற்றி அவ்வளோ சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு யங் டீம் நல்ல படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? நீதான் பேசுறியா? How are you? எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்களே பகிர்ந்துக்கோங்க. இந்த படத்துல நடிச்சது பாத்தீங்கன்னா என்னோட பங்களிப்புன்றது வந்து ரொம்ப கம்மி தான். கூட பணியாற்றின எங்களுடைய நண்பர்கள், அதாவது ஒவ்வொரு குழு உறுப்பினர்களும் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி முழு அவங்களுக்கு தான் சேரும். என்னுடைய பங்களிப்புன்றது எதுவுமே கிடையாது. என்ன ஒரு இந்த படத்து மூலமா என்ன ஒரு பெருமை நன்மைகள் சேர்ந்தாலும் அதெல்லாம் என்னுடைய குழுவினருக்கு. இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆயிடும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க உங்க அபிப்பிராயம் எவ்வளவு ஓடணும் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ள ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க இந்த படத்தை பத்தி. நான் ஆரம்பத்துல இது ஒத்துக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. ஆனா நண்பர்களின் உழைப்பை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஒரு மெகா ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்களோட ஒவ்வொரு உழைப்புக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப எந்த நாட்டுல இருக்கீங்க நீங்க?
யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்? என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நான் இன்னும் முடிவு பண்ணல, எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதே குழு உறுப்பினர் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து வாய்ப்பு கேட்டாங்கன்னா நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா ஒத்துப்பேன். ரொம்ப நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தது பெரிய விஷயம் தான். போன்ல தான் பிடிக்க முடிஞ்சது. இருந்தாலும் ரசிகர்கள் மனம் உடையாது. ரொம்ப நன்றி. நானும் இந்த படத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்னதான் பண்ணிருக்காங்க. நாய்க்காக ட்ரைனிங் பண்ணிட்டாரு. இது அவனுக்கு ஃபுல்லாலாம் போட சுந்தரன் என்கிற தந்திரன் இந்த படத்தோட டைரக்டர் சுதாகர், ஆக்டர் சுந்தர்ராஜ், கோ ஆக்டர் கண்ணா, ப்ரொடியூசர் நிரேஷ், காஸ்டியூம் டிசைனர் பிரதீப், சினிமாட்டோகிராஃபர் வினோத், மியூசிக் டைரக்டர் யுவராஜ், ஆர்ட் டைரக்டர் சாய்ராம், மேக்கப் மேன் வெங்கடேஷ், கேமராமேன் பிரதீப்போட ஸ்டார் மூவிஸ்ல இருந்து ரமேஷ் கிருபா. ஆனந்தம்